ஜவஹர் ஸ்ரீநாத் இவர் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இவர் தான். இவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாதிரி தொடக்கமும் இருந்ததுங்க. அதாவது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போகிறதும் அடுத்தடுத்த மேட்சிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மாதிரி இவருக்கு ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா சொதப்பி இருக்குங்க. இதை பார்த்து எல்லாருமே என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரோட ஃபாஸ்ட் பவுலிங்கால ஒரு விக்கெட் எடுத்துருப்பாருங்க. That's the end of him. Straight through his defenses. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ரொம்பவுமே எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமில் பார்த்தீங்கன்னா 1991 தொடங்கி 2003 வரைக்கும் இவர் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருந்திருக்காருங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சாதனையை படைச்சிருக்காருங்க. டிஆர்எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா விக்கெட் விழுந்திருக்குங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒன் டேவில் 315 விக்கெட் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 500 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேங்க. இவருக்கு நிறைய விக்கெட் கொடுக்காமலே விட்டுட்டாங்க. The 2-1 where he padded up and the other one